ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க தேங்காய் பர்ஃபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சர்க்கரை போட்டுட்டு 2 கப் சர்க்கரைங்க, தேவையான அளவு 4 மூடி தேங்காய் எடுத்ததுக்கு 2 கப்பு சர்க்கரை, அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பாகு கம்பிப்பதம் வர மாதிரி செய்யணும். அதுக்குள்ளே இடையில பொட்டுக்கடலையை வறுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்புறம் நல்லா கொதிக்கும்போது ஏலக்காய் 2 சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே மனம் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஃபைனல் டச்சுன்னா தேங்காயில் பார்த்துட்டுருந்தேன். அப்போ தேங்காய் சாப்பிட்ணுன்னு தோணுச்சா, சாப்பிட்டு முடிச்சதும் அப்புறம் அம்மா இங்கே பாருடா பொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படி பொங்குதுன்னு கேட்குறேன். ஆமாம்மா இப்படி தான் பொங்கி வரும், அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டில் தான் வரும் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னதும் கையில் எடுத்தும் காட்டினாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பால் பிடிச்சோம்னா அது அப்படியே இருக்குங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓகே கம்பிப்பதம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க அம்மா. அப்புறம் தேங்காய் போட்டுடலாம்டா அப்படின்னாங்க. ஓகேம்மா போட்டுடலான்னு சொன்னதும் போட்டுட்டாங்க. போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. எந்த அளவுக்குனா அந்த தண்ணி, சர்க்கரையில் வர தண்ணி எல்லாமே இறுகி இந்த வெள்ளை கலரில் இருக்க தேங்காய் ஃபைனல் டச்சாக எல்லோவும் ப்ரௌன் கலரும் வரும், அந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் ஆயிடுச்சுன்னு ஓகே. அப்புறம் தேங்காய்க்குள்ளே கடலை சேர்த்திக்கலான்னு சொன்னாங்க. இப்போ அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க, நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஆனால் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சதுக்கப்புறம் இப்போ இடையிலம்மா கொடுங்க நான் தேய்க்கிறேன்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் தட்டில் ஊற்றி தேய்ச்சிட்ருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட்டில் கீழே ஒட்டாமல் இருக்குங்க. இதில் ஊற்றி அதுக்கப்புறம்தான் இந்த அம்மா கிளறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இன்னொரு டப்பா இதுடா அப்படின்னாங்க. எதுக்குமா சம்படான்னு கேட்டதும், ஆமாண்டா அது கீழே தேய்ச்சி விட்டுட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு பர்ஃபியை தட்டில் போட்டுட்டு மேலே வச்சு அமர்த்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா தான் ஈவனாக இருக்கும், பபுள்ஸ் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தீர்த்து போட்டலான்னு சொல்லி அம்மா கொஞ்சம் லைட்டாக ஆனாலும் தீர்த்து போட்டு என்னெல்லாம் தேங்காய் பர்ஃபி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.